அமெரிக்க அதிபர் டிரம்பின் பேச்சு அவமதிப்பு என்று இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் டிரம்பை தாக்கி பேசியுள்ளது அமெரிக்கா ஐரோப்பா நாடுகளுக்கு இடையே உள்ள பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்றது முதல் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் மீது அதிரடியாக வரி விதித்து வருகிறார். மேலும் டென்மார்க் நாட்டின் கட்டுப்பாட்டில் உள்ள கிரீன்லாந்தை கைப்பற்ற ட்ரம்ப் கடுமையாக முயற்சித்து வருகிறார். அமெரிக்காவின் பாதுகாப்பு கருதி கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்றவில்லை என்றால் சீனா, ரஷ்யா கைப்பற்றிவிடும் என ட்ரம்ப் கூறி வருகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த நடவடிக்கைக்கு ஆதரவு அளிக்கவில்லை என்றால் கூடுதல் வரி விதிப்பேன் என்று ஐரோப்பிய நாடுகளை ட்ரம்ப் மிரட்டி வருகிறார். ட்ரம்பின் பேச்சுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இடம்பெற்றுள்ள நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இதனிடையே சுவிட்சர்லாந்து நாட்டின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக வர்த்தக மன்ற மாநாட்டில் பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் நேட்டோ அமைப்பில் அமெரிக்காவை தவிர பிற நாடுகளின் படைகள் முக்கிய பங்காற்றவில்லை என கூறினார். மேலும் ஆப்கானிஸ்தான் போரில் முன்களத்தில் அமெரிக்க படையினரே இருந்தனர், பிற நாடுகளின் படையினர் முன்களத்தில் இல்லை என்று கூறினார். இது குறித்து டிரம்ப் பேசியதாவது: நேட்டோ அமைப்பில் பிற நாடுகளை அமெரிக்கா சார்ந்திருக்கவில்லை, அவர்கள் நமக்கு தேவையில்லை, ஆப்கானிஸ்தானுக்கு படைகள் அனுப்பினோம் என்று நேட்டோ அமைப்பின் பிற நாடுகள் கூறுவார்கள். அவர்கள் அனுப்பினார்கள், ஆனால் அவர்களின் படைகள் போர்க்களத்தில் முன்களத்தில் இல்லை, அமெரிக்க படையினரே முன்களத்தில் இருந்தனர் என்று கூறினார். இந்நிலையில் டொனால்ட் டிரம்பின் பேச்சு நேட்டோ மற்றும் இன்றி தங்கள் நாட்டையும் அவமதிப்பதாக உள்ளதாகவும் இதற்கு ட்ரம்ப் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மறைமுகமாக இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் வலியுறுத்தியுள்ளார். ஆப்கானிஸ்தான் மீது அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ படை கடந்த 2001ஆம் ஆண்டு போர் தொடுத்தது. இந்த போரில் நேட்டோ அமைப்பில் இருந்த பல்வேறு நாடுகள் பங்கேற்றன. இங்கிலாந்து ராணுவ வீரர்கள் 1,50,000 பேர் ஆப்கானிஸ்தான் போரில் பங்கேற்றனர். இந்த போரில் இங்கிலாந்து ராணுவ வீரர்கள் 457 பேர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.